ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, ப்ளஸ் பீன்ஸ், அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுக்கணும், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, ஜீரகப்பொடி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் உங்ககிட்ட ஏதாவது சோம்பு இல்லை கொத்தமல்லி எது இருந்தாலும் அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க மெதுவா. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இதில் இப்போ பீன்ஸ் போட்டுக்கலாம். தேவையான அளவு பீன்ஸ் போட்டாச்சு. பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சுக்கலாம். நான் இது கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிறேன். தேவைப்படுறவங்க பீன்ஸ் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இதை நல்லா வேக வைக்கலாம். மூடி போட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. பனானா கேக் பண்ணியிருந்தேன் என் பையனுக்காக. வெறும் கருப்பட்டி, பனானா, கோதுமை மாவு வச்சு ஒரு பனானா கேக்கு. பட் நல்லா வந்துருந்தது ஸ்பாஞ்சியாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்காம்மா பனானா கேக்கு? தேங்க்யூம்மா. அதுதான் நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்சினாலும் மிளகாத்தூள் இருக்குது, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் தக்காளி அரைச்சி தான் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். கொத்தமல்லி, சோம்பு கீரை கொஞ்சமாக போட்டு நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சதும் எடுத்துடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, அப்புறம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.